வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மல்லிகைப்பூவை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். மல்லிகைப்பூ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானங்க. கடையில் கிடைக்கும், பூக்காரங்கிட்டாக்க உணவு கொடுக்க போகிறாங்க, பெண்கள் தலையில் வச்சுக்க போகிறாங்க, சாமி வைக்க போகிறோம், இவ்வளோ தானே. இதில் என்ன மல்லிகைப்பூவை பற்றி ஸ்பெஷல்? மல்லிகைப்பூவுக்கு நிறைய குணங்கள் இருக்குது. அதாவது மருத்துவ குணங்களும் இருக்குது, ஆன்மீகத்தன்மையும் இருக்குது மல்லிகைப்பூ வைக்கிறதுனால. அப்படி என்னங்க மல்லிகைப்பூ வைக்கிறதுனால குணங்கள் கேட்குறீங்களா? மல்லிகைப்பூவோட வாசனை முகர்ந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ டென்ஷனில் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் மல்லிகைப்பூ எடுத்து பொறுமையாக நிதானமாக அப்படி கண்ணை மூடி இதோ இருக்கு பாருங்கள். ஒரே ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. ஒரே மல்லிகைப்பூ எடுத்து பொறுமையாக நிதானமாக கண்ணை மூடி அப்படி மோந்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ப்ளசன்ட்னஸ் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். அதாவது யார் தலையில் வச்ச மல்லிகைப்பூவும் நம்ம மோந்து பார்க்கக்கூடாது, சாமிக்கிட்ட வச்ச மல்லிகைப்பூவும் நம்ம மோந்து பார்க்கக்கூடாது. இந்த மோந்து பார்த்த மல்லிகைப்பூ சாமிக்கோ இல்லை தலையிலையோ பெண்கள் தலையிலையோ வைக்கக்கூடாது. அப்படி ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ எடுத்து மோந்து பாருங்கள். சரி, இருக்கட்டும். இப்போ மல்லிகைப்பூவில் வேறு என்ன குணம் இருக்குல்ல? மல்லிகைப்பூ லங்ஸை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அது என்னங்க லங்ஸு? இது அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க. அரோமா தெரப்பின்னா வாசனை இருக்குது பாருங்கள், வாசனையில் தெரப்பி கொடுக்குறது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரோம், நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது, ஒரு தெய்வீக வாசனை இருக்குது. இப்போ சாம்பிராணி வாசனை அடிக்குது, விபூதி வாசனை அடிக்குது அப்படின்னாலே தெய்வீக சக்திகள் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம், ஏதோ ஒரு வாசனை, அதாவது நம்ம எதுவுமே ஏற்றி வைக்கல, இயற்கையாகவே இருக்குனாலும் தெய்வீக சக்திகள் எல்லாரும் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏற்றி வைக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போய்ட்டு தெய்வீக சக்திகள் நமக்குள்ளே சேர்றாங்க, வீட்டுக்குள்ளே சேர்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது அரோமா தெரப்பின்னு அதாவது நம்ம ஊர் கண்டுபிடிச்சது தாங்க. நம்ம ஊரில் செஞ்சது தான். சாம்பிராணி, இந்த மல்லிகை பூ வைக்கிறது எல்லாமே நம்ம ஊரில் செஞ்சது தான். இதையே என்ன பண்ணாங்க, இங்கிலீஷில் சொல்லணும். இப்போ நறுமணத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், நறுமணம் உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்துன்னு கேட்டால் யாரும் நம்ப மாட்டாங்க. அரோமா தெரப்பின்னா அது ஒரு தெரப்பி போல் இருக்குது. ஏன்னா அது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அதை நம்புவோம். ஸோ அரோமா தெரப்பின்னு ஒரு இங்கிலீஷ் இருக்குது பாருங்கள், அதில் சம்மந்தப்பட்டதான் இந்த மல்லிகைப்பூ. நம்ம ஊரில் இருக்க எல்லா பூக்களுமே சரி, சாமி வைக்கிற எல்லா பூக்களுமே சரி, அந்த வாசனைக்கு தனித்தனி தன்மைகள் உண்டு. இந்த மல்லிகைப்பூ லங்ஸை சுத்தப்படுத்தக்கூடியவர்கள். லங்ஸில் சளி அதிகமாக இருக்குது, தொண்டையில் சளி அடிக்கடி சேர்ந்துக்கிட்டே இருக்குது, தலையில் நீர் கோத்துக்கிட்டு இருக்குது, தலையில் சைனசிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது தலையில் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சளி அடிக்கடி பிடிச்சிருக்கு, தொண்டை கரகரங்குது, தொண்டை கரகரப்பாக இருக்குது, இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, லங்ஸில் சளி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, மல்லிகைப்பூவை தினமுமே மோந்து பாருங்கள். அதுக்கு ஒரே மல்லிகைப்பூ வச்சு தினமும் மோந்து பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு மல்லிகைப்பூ எடுக்கிறீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. எடுத்து கண்ணை மூடி உக்காந்து நல்லா மோந்து பாருங்கள். எந்த பக்கம் சரம் போகுதோ, எந்த பக்கம் மூச்சுக்காற்று நல்லா ஃப்ரீயாக போகுதோ அந்த பக்கம் வச்சு மோந்து பாருங்கள். 2 பக்கம் வைக்கலாம். எந்த பக்கம் சரம் போகுதோ அந்த பக்கம் வைக்கும்போது முழு தன்மை உள்ளுக்குள்ளே போய் சேரும், மல்லிகைப்பூவோட தன்மை சேரும். இப்போ இந்த மல்லிகைப்பூ மோந்து பார்க்கறதுனால உடம்புல இவ்வளோ நல்லது நடக்கும். சுவாசம் சரியாகும், சுவாச கோளாறுகள் சரியாகும். அதுக்குன்னு ஆஸ்துமாவில் மூச்சு திணறிட்டு இருக்கும்போது மல்லிகைப்பூ வாசனை பண்ணக்கூடாது. சாதாரணமாக இருக்கும்போது நம்ம இதை பண்ண நமக்கு லங்ஸு சரியாகும். சரி, பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம், பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள்னாலே ஏன் மல்லிகைப்பூ வைக்கிறாங்க? பெண்கள் அப்படின்னாலே சந்திரன் கூட சம்மந்தப்பட்டவங்க. இப்போ சந்திரன்னாலே மனோகாரகன். மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, மனசு தெளிவாக இல்லைன்னா அந்த மல்லிகைப்பூ வைக்க மல்லிகைப்பூ வாசனை அவங்கக்கிட்ட முகர அவங்களுக்கே தெரியாமல் அது பாட்டு போய்ட்டுருக்கோம். தலையில் வைப்பாங்களா, இங்கேருந்து இங்கே 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அந்த மல்லிகைப்பூ ஒரிஜினல் மல்லிகைப்பூ வாசனை அவங்களுக்குள்ளே போய் சேர மனசு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் முக்கியமாக பெண்கள் மல்லிகைப்பூ வைக்கணும் அப்படின்னா, பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு கொஞ்சம் சூடு அதிகமாகும். அப்படி சூடு அதிகமாகும்போது உடம்பை குளிர்ச்சி பண்ணுறதுக்கும் இந்த மல்லிகைப்பூ உபயோகப்படுகிறது. அந்த காலத்தில் கயிறில் தாலி கட்டுவாங்க, மஞ்சள் கயிறில் தாலி கட்டுவாங்க. இப்போயும் மஞ்சள் கயிறுலாம் தாலி கட்டுறாங்க. தாலி கட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து தாலி பிரித்து கோப்பாங்க. இப்போ தாலி கட்டுறது பாருங்கள், சும்மா மெலீஸ் கயிறுலாம் தாலி கட்ட மாட்டாங்க, நல்லா திக்காக கிட்டத்தட்ட இந்த அளவு திக்னஸில் இருக்கக்கூடிய கயிறில் தாலி கட்டுவாங்க. அந்த தாலி எங்கே நிற்கும்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது தாலி நிற்கும் பாருங்கள், 3 முடிச்சு போட்ட பேர் ஒரு இடத்துல நிற்கும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் உடம்பை குளிர்ச்சி தன்மை பண்ணக்கூடியது. இப்போ தினமும் பெண்கள் குளிக்கும்போது அந்த மஞ்சள் கயிறு ஈரமாகும். அந்த 3 முடிச்சு போட்டிருக்காங்களா, திக்காக இருக்குமா, அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும், உடம்பை குளிர்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். மல்லிகைப்பூ வச்சாலும் உடம்பு குளிர்ச்சி ஆகும். இதுதான் தாலி கட்டுறதோடைய, அதாவது மஞ்சள் கயிறில் தாலி கட்டுறதோடைய பலன்கள். சரிங்களா? மஞ்சள் கயிறு எதுக்காக கட்டுறாங்கன்னா, அது கிருமி நாசினி, உடம்புல நல்ல பேலன்ஸ் பண்ணக்கூடியது. பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க,
பிறந்த வீடு ஒரு வித சூழ்நிலையில் இருக்கும், ஒரு வித காற்றோட தன்மை எல்லாமே மாறி இருக்கும். இப்போ தண்ணீரோட தன்மை காற்றோட தன்மையெல்லாம் மாறி வரும்போது இவங்களுக்கு உடம்பு வழியாக சில ப்ராப்ளம்கள் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த மாதிரி உடம்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கு, உடம்பு குளிர்ச்சி அடைகிறதுக்கு அந்த தாலி கட்டுறது, மல்லிகைப்பூ வைக்கிறது எல்லாமே இதற்காக தான் காரணம். இதை தவிர ஆன்மீகம் ரீதியாகவோ பக்தி மார்க்கமாகவோ நீங்கள் மல்லிகைப்பூ எடுத்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு கொண்டு போய் வைக்கிறோம். மல்லிகைப்பூ சாமிக்கு வைக்கும்போது அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடமே அந்த மல்லிகைப்பூ வாசனை சூப்பராக இருக்கும், நல்ல அருமையான வாசனையாக இருக்கும். இப்போ சாமிக்கு போய் வைக்கும்போது அந்த இடத்துல நல்ல எனர்ஜி பரவ ஆரம்பிக்கும். அந்த இடத்த ரூமை சுற்றி அந்த வீட்டை சுற்றி ஒரு நல்ல எனர்ஜி சேர ஆரம்பிக்கும். கெட்ட எனர்ஜிலாம் வெளியில் போயிடுவாங்க, அப்போ நல்ல எனர்ஜி இருப்பாங்க. 2 விஷயம் நடக்குது. நம்ம சாமி ரூமில் போய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அந்த வாசனை வந்து ஆண்களுக்கும் தான் நம்ம உடம்பையும் சரி பண்ணக்கூடியது, நம்ம ஆறாவையும் சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி சாமி ரூமில் இருக்கும்போது அந்த ஆன்மீகத்தன்மை அந்த பக்தித்தன்மை தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மல்லிகைப்பூ பெண்கள் தலையில் வைக்கிறதுனாலும் சாமிக்கு வைக்கிறதுனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆன்மீகத்தன்மை பக்தி மார்க்கம் மட்டும் கிடையாது, வீட்டில் நல்ல தெய்வீக சக்தி கொண்டு சேர்க்குறதும் கிடையாது, உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், லங்ஸும் சரியாகும். இது ஒரு மூலிகையும் கூட வச்சுக்கலாமே, மல்லிகைப்பூங்கிறது ஒரு மூலிகை. அப்போ இவ்வளோ விஷயம் நம்ம ஆறாவை கூட சுத்தப்படுத்தக்கூடியது, நம்ம எனர்ஜி பாடி சுத்தப்படுத்தக்கூடியது. இப்போ உடம்பு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னா கல் உப்பு போட்டு குளிக்கலாம். சிலர் என்ன பண்ணுங்கள், இந்த அரோமா தெரப்பியில் ஜாஸ்மின் லிக்விட் இருக்குது, ஜாஸ்மின் ஆயில் சொல்லுவாங்க, அந்த ஜாஸ்மின் ஆயிலில் 2 ட்ராப் போட்டு குளிப்பாங்க. நம்மளே என்ன பண்ணலாம், வீட்டில் மல்லிகைப்பூ கிடைக்குது, கடையில் மல்லிகைப்பூ கிடைக்குது அப்படின்னா யாரும் யூஸ் பண்ணாத, சாமிக்கு வைக்காத மல்லிகைப்பூவாக இருக்கணும். அதே மாதிரி பெண்கள் யூஸ் பண்ணாத மல்லிகைப்பூவாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூவை எடுத்து ஒரு 10-15 மல்லிகைப்பூ எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நான் அந்த பூவை எடுத்து நல்லா புழிஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வாசனை அந்த தண்ணியில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பூவை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் குளிங்க. இப்படி குளிக்கும் போது நம்ம எனர்ஜி பாடி சரியாக ஆரம்பிக்கும். எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும், வெளியில் போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மல்லிகைப்பூவில். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை உபயோகப்படுத்த உங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவாங்க அதை வச்சா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு மல்லிகைப்பூ மோந்து பார்த்தாலோ இல்லை மல்லிகைப்பூ தலை வச்சுலாம் தலைவலிக்குது அப்படின்னாலே இதெல்லாம் மல்லிகைப்பூ தலைவலியை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள பதிந்த பதிவுகள். ஆழ் மனசில் என்றைக்காவது ஒரு நாள் மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க, எனக்கு எதாச்சியாக தலைவலி வந்திருக்கும். ஸோ அவங்க ஆழ் மனசில் போய் மல்லிகைப்பூ வச்சா தலைவலி வரும்னு ஆழ் மனசில் பதிந்த பதிவுகள் தான். இதை தொடர்ந்து செய்ய வைக்க அவங்களுக்கு அந்த நிலை மாறிட்டு அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஆழ் மனசுலேருந்து பதிவு வெளியில் எடுத்து போட்டால் போதும், சரியாகிவிடும். ஸோ அப்போ ஒவ்வொரு பூக்கும் ஒரு தன்மை இருக்குது. மல்லிகைப்பூவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்கள் எனர்ஜி பாடி, அதாவது ஆறா பாடி சொல்லும் போது அதுவும் சரியாகும். வீட்லேயும் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும், உங்கள் உடலும் ஆரோக்கியமாக மாறும், உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக மாறுறதுக்கு தினமும் கிடைக்கக்கூடிய, எப்பயுமே எங்கேயுமே கிடைக்கக்கூடிய இந்த மல்லிகைப்பூ உபயோகப்படுத்துங்க. இதில் நிறையா மல்லி இருக்குது. அதாவது செண்டு மல்லி சொல்லுவாங்க, வாடாமல்லி வேறு தன்மை, அப்புறம் மதுரை மல்லி, இந்த மாதிரி மல்லி இருக்குது பாருங்கள். பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த பக்கம் போகும்போது அந்த வாசனை அடிக்கும். ஸோ இப்போ நம்ம பூவை எடுக்கிறீங்க, இங்கே வைக்கிறீங்க, வாசனை நல்லாயிருக்கு, அந்த மாதிரி ஒரிஜினலான மல்லியை வாங்கிக்கோங்க, உபயோகப்படுத்துங்க. பெண்கள் நீங்கள் நிச்சயமாக உபயோகப்படுத்தணும். தினமும் வைக்கலாம்னு கேட்டால் தினமும் வைக்கலாம், ரொம்ப நல்லது, மங்களகரமாக இருக்கக்கூடியது. மங்களம் அப்படின்னாலே என்னங்க, எல்லாமே செழிப்பாக இருக்கிறதுனா மங்களகரமாக இருக்கிறது. அப்போ உங்கள் முகமும் மங்களகரமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், உங்கள் உடம்பும் செழிப்பாக இருக்கும், நம்ம இருக்கக்கூடிய இடமும் செழிப்பாக இருக்கும். ஸோ மல்லிகைப்பூவை பயன்படுத்தும் போது இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை பயன்படுத்தி பாருங்கள், இன்னும் நன்மைகள் நீங்கள் அனுபவிக்க முடியும். ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இது. இதை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். வாழ்க வளமுடன்.